ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிறது இன்னைக்கு ஒரு செகண்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கூட்ஸ் பண்ணுறவங்க, அதாவது ஒரு மளிகை கடை மாதிரி யாருக்கு எண்ட் யூசருக்கு நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து மெயினாக சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து இல்லை மற்ற பிஸ்னஸ் பீப்புளுக்கு கூட சொல்கிறேன். ஜென்ரலாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அதாவது நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய ஒரு வருடத்துக்கான வியாபாரம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வருமானம், நீங்கள் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, இல்லை ஒரு பொருளை தயாரித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் கிராஸ், 40 லட்ச ரூபாயை தாண்டாத வரையிலையும் நீங்க ஜிஎஸ்டி இல்லாமவே பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஒரு வருஷத்தோட பிசினஸ் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு கிராஸ் ஆகுதோ அப்போ நீங்க கம்பல்சரியா ஜிஎஸ்டி எடுத்தாகணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இது வந்து கன்சியூமர் கூட்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா கஸ்டமருக்கு டைரக்டா விற்கும் போது மளிகை கடைங்க மாதிரி சில இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கிறதில்ல, அவங்களுக்கு தெரியும். அந்த டேர்ன் ஓவர் அவங்களுக்கு கஸ்டமருக்கு பில்லை போட்டு டாக்ஸை வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 40 லட்ச ரூபாய் கீழே அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம், அதனால நீங்க அது இல்லாம பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்படி பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் பேப்பர்ல அந்த சர்க்கிள் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது என்னன்னா, இப்போ நிறைய பீப்புள் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த கூகுள் பே, இந்த மொபைல் மொபைல் டிரான்ஸ்ஃபர் மாதிரி நிறைய பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வருவாங்க. யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வராங்க. அங்கங்கே அப்படியே ஒரு சின்ன கூகுள் பே மாதிரி, இல்லை ஃபோன்பே மாதிரி, இப்போ பே மாதிரி. ஸோ நிறைய வச்சுட்டு அப்படியே பார்த்தா மக்கள் வந்து சில்லறை கொடுக்காம அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் பீப்புள் இருக்கீங்க, அதாவது ஜிஎஸ்டி எடுக்காம பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்ற லெவல்ல உங்க பிசினஸ்க்கு இந்த அமௌண்ட் கலெக்ட் ஆகிற அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனே வந்துடும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வருதோ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்க இன்கம் எல்லாமே டைரக்டா ரிப்போர்ட் ஆயிருக்கு உங்க பேங்க்ல. ஸோ ப்ளஸ் அந்த யூபிஐ பேமெண்ட்டை கவர்மெண்ட் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ட்ராக் பண்ணி அப்படிதான் இப்போ ரீசெண்டாக ஒரு நம்ம ஈரோடு சைட்லேருந்து இன்னும் ஈரோடு சைட்லேருந்து இன்னும் அதே மாதிரி இன்னும் 2 இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் 40 lakhs மேலே நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணிக்கிங்க, நீ ஏன் ஜிஎஸ்டி எடுக்கல அப்படின்ற ஒரு ஒரு நோட்டீசஸ் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அவங்க அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ரூல் செப்பரேட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால எப்போ வேணா கவர்மெண்ட் ஒரு புது ரூல் போட்டு உங்களுடைய இது மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து 40 லட்ச ரூபாய் கிராஸ் ஆச்சு, அதனால நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல உங்க பார்த்துக்கோங்க. உங்க அந்த டேர்ன் ஓவர் உங்களுக்கு கிராஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி எடுத்தாகணும். அப்படி எடுக்கும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க உங்க கன்சல்டன்ட்ட கேளுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரையும் பார்த்துக்கோங்க. அது வந்து கிராஸ் ஆகாம இருக்கா, கிராஸ் ஆகுதுன்னா நான் ஜிஎஸ்டிக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றது தெரியும். நான் அங்கேயே வந்து 35 lakhs 40 lakhs கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது இல்லாமல் உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதுவும் வந்து நான் இப்போ அதையும் கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் வந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சர்வீசஸ் பண்றீங்க, ஓகேவா? அந்த மாதிரி பீப்புளும் இன்னைக்கு எல்லாமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான், கூகுள் பே பேமெண்ட் தான் பண்றாங்க. லேபர் சர்வீஸா லேபர் ஒர்க் தான் பண்றீங்க, இல்லை ஒரு சிலர் அந்த லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு வருஷத்துக்கு உங்க வருஷத்து டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்களும் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ல வர்றது ஈஸியா நாளைக்கு ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் எடுக்க முடியும். சரி, நீங்க அதுல நிறைய பேர் வாங்கிட்டு நீங்க அப்படியே இன்னொருத்தருக்கு சேலரியா கொடுப்பீங்க, ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 5 பேர் வச்சு ஒரு பெயிண்டர் பண்றாரு அப்படின்னா ஸோ அவர் ஈஸியா வந்து ஒரு மாசத்துல ஒரு 30 நாள் அப்படி 20 நாள் வேலை பண்றீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஒரு ஆவரேஜா ஒரு லேபர் வந்து 1000 rupees வெளியே ஒரு 800லேருந்து 1000 வெளியே வாங்குறாங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் வச்சு லேபர் வாங்குறீங்கன்னா கூட என்னாச்சு அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் கிட்ட பெர் டே இருக்கும். ப்ளஸ் அதில் ஒரு ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டா கூட ஒரு 5000 ரூபாய் ஒரு நாள் வச்சுட்டா கூட 20 நாளைக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கூட 20 × 5 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ இதே இதை அயரப்போகுது. 8 பேர் 10 பேர் வேற வச்சு வேலை பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய வருமானம் ஈஸியா ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் கிராஸ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, கூகுள் பேல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா உங்க அமௌண்ட்டும் ட்ராக் பண்ணி நாளைக்கு ஜிஎஸ்டிக்குள்ள வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி பீப்புளும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் இது மாதிரி பீப்புள் உங்க கூகுள் பேல உங்களுக்கு பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ நீங்களும் ட்ராக் பண்ணி தேவை இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள வர வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்க கஸ்டமர்கிட்ட ஒரு 5,000 rupees ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் வேலை செய்யறாங்க, 5000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு 18% லேபருக்குலாம் மோஸ்ட் ஆஃப் தி லேபருக்கு 18% அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 20% வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. ஸோ இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாய் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதை மாசம் மாசம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? 5000 ரூபாய் வாங்கின இடத்துல நீங்க 6000 ரூபாய் கஸ்டமர்கிட்ட வாங்குவீங்க. ஸோ உங்களுடைய காஸ்ட் எகிரும் நீங்க வாங்குற. ஆனா அதே இன்னொருத்தர் சிம்பிளா ஒருத்தர் மட்டும் போய் வேலை பண்றவரு 2 பேர் போட்டு வேலை பண்றவங்க எல்லாம் 5000 ரூபாய் கேட்பாங்க, நீங்க 6000 ரூபாய் கேட்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா உங்க டர்ன் ஓவர், வருஷத்துக்கான வியாபாரம் இல்ல வருஷத்துக்கான வருமானம் அந்த லேபர்ல இருந்து கலெக்ட் பண்றது 20 லட்சம் வர தாண்டறதால உங்க ஜிஎஸ்டிக்குள்ள வருவீங்க. ஸோ அதை பத்தி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க யாராவது ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்டை இல்ல ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதுக்கு வேலையை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கூகுள் பே டிரான்சாக்ஷன்லாம் நாளைக்கு ஃபியூச்சர்ல அரசு எப்போ வேணா ஒரு புது சட்டத்தை எடுத்துட்டு நீங்களும் உள்ள வரலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ பெரிய அமௌண்ட் உங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து இந்த 40 லட்ச ரூபாய் கிராஸ் ஆயாச்சு. அதை பத்தி நீங்க தான் சொல்லிட்டேன், நீங்க ஒரு கன்சல்டன்ட் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க போறீங்க அப்படின்னா அங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நீங்களே அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருந்தே ஒரு சிலர் அது அரசும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சர்வீஸ் பிசினஸ் இன்னைக்கு வீட்டுல இருந்தே பண்றாங்க. ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு ரெண்டட் பிளேஸ் இருக்கணும், வீட்டுல இருந்து பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு ரெண்டட் அக்ரிமெண்ட் வேணும். அதுக்கு அந்த அட்ரஸ்ல ப்ரூஃப்ல அந்த 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 அவர் தான் ஹவுஸ் ஓனரான்றதுக்கு ப்ரூஃபா எலக்ட்ரிசிட்டி இன்வாய்ஸ் பில்லோ இல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ இல்ல வாட்டர் டேக்ஸோ கட்ட வேண்டியிருக்கும். இதுல நிறைய சேலஞ்சஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய அப்பா பேர்ல இருக்கும், அப்பா அவர் இறந்து போயிருப்பாரு, ஆனா அதுக்கு பையன் அதுக்கப்புறம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அவங்க டாக்குமெண்ட்ல நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுக்குள்ள பாக பிரிவை பிரிச்சிருப்பாங்க, ஆனா வர்பலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அவர் இறந்து போனவரோட பேர் இருக்கும். இவர் எக்ஸிக்யூட் ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்க சன் போட்டாருன்னா அந்த டாக்குமெண்ட் ரெண்டு வெரிஃபை பண்ணும்போது அங்க வேரியேஷன் இருக்கு சொல்லிட்டு அப்ரூவல் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடைக்காம. ஸோ இதெல்லாமே நீங்க எங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போறீங்களோ அங்க உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஸோ அதை அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனால இது தெரிஞ்ச பீப்புள் அது மாதிரி உங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது நீங்க இருக்கிற இடத்துல அது இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா அது அந்தந்த பர்சன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல வேற வேற மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்தேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டாங்க, ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு என்ன நினைச்சாங்கன்னா எனக்கு 40 லட்ச ரூபாயில தான் டாக்ஸ் நான் எக்ஸம்ஷன் இருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றாங்க, 40 லட்ச ரூபாய் நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை, நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணாமே விட்டுடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டி நம்பர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க இவன் 1 ரூபாய் பில் பண்ணீங்கன்னா கூட அதுக்கான ஜிஎஸ்டி எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கட்டி ஆகணும். எடுக்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 40 லட்ச ரூபாயிலையும் எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 10 ரூபாய் பண்ணாலும் இல்ல 100 ரூபாய் பண்ணாலும் 1000 ரூபாய் பண்ணாலும் அதுக்கான டாக்ஸை கலெக்ட் பண்ணி அந்தந்த மாசம் சரியான நேரத்துல உங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேர் மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வாங்கினவங்க வேற ஒரு பிரச்சனையை ஃபாலோ பண்ணி அவங்க பேமெண்ட்லாம் ஹெல்டப் ஆகி ஸோ இதெல்லாம் மாதிரி ஒரு நிறைய அடுத்தடுத்து தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால
இது மாதிரி பிசினஸ் பீப்புள் பண்றவங்க நீங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணா எவ்வளவு பிசினஸ் பண்ணாலும் அதை அந்த மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இப்ப அந்த எக்ஸம்ஷன் இருக்குன்ற கண்டிஷன்லாம் தயவுசெய்து நீங்களா ஒரு அசம்ஷன்ல இருந்துடாதீங்க. இல்லைன்னா யார் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து கொடுத்தாங்களோ நீங்க அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் அவங்களா போயிட்டு அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி எடுத்துறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியறதில்ல. இப்போ நீங்களாவே எல்லாத்தையும் ஓரளவுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துறீங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையில போயிட்டு மாட்டிடுறாங்க. அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதில்ல. ஃபைல் பண்ணாம இருக்கிறதுனா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு மாசம் வந்து ஒரு அவங்க இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும், எஸ்எம்எஸ் வரும். அதெல்லாம் கவனிக்கிறதுல ஏதோ ரெகுலரா ஜிஎஸ்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது என்ன வருதுன்னு கூட படிச்சு தெரிஞ்சுக்க முடியாம நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. இது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து எஜுகேட்டட் பிசினஸ் பீப்புள் தான், எஜுகேட்டட் பீப்புள் தான் பிசினஸ் பண்றாங்கன்னு இல்லை. ஒண்ணுமே படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க. அவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு அல்ல அதுக்கான போய் அதை போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமையும் போய் அவங்க ஜிஎஸ்டி நம்பர் கேன்சல் ஆகுது. அப்படி கேன்சல் ஆகும்போது என்ன ஆகுன்னா, இப்போ திரும்ப அவங்களுக்கு அந்த அந்த ஜிஎஸ்டியில அதை திருப்பி ஒரு எடுக்கணும், ஏதோ ஒரு கண்டிஷன் தேவை இருக்குன்னு போகும்போது அதுக்கான லேட் ஃபீஸு பெனால்ட்டிலாம் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு முடியாமல் போகுது. இல்லை நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட்டு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அது நார்மலாக நீங்கள் ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு வரணும். இல்லை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு சரண்டர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த டேட்லையும் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிங்களோ அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது சில ப்ராடக்ட்டுக்கு எக்ஸம்டட் கூட்ஸ் கூட இருக்கு, அதாவது டாக்ஸே இல்லாம சில கூட்ஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட்ஸ் இருந்தாலும் நீங்க சேல் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா 40 லட்சம் கிராஸ் ஆச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். இதுவும் ஒருத்தர் கேட்டாரு, சார் என் ப்ராடக்ட் தான் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸம்ஷன் இல்லை சார், நான் ஏன் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எக்ஸம்டட் கூட்ஸ், அதாவது வரியே இல்லாத சில பொருட்கள் நீங்க விற்பனை செய்தாலும் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஜிஎஸ்டி எடுக்கணும். ஆனா மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எக்ஸம்டட் சேல்ஸ் அப்படின்றத நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க நிறைய பேர். இதுல எக்ஸம்டட் குட்ஸ் சேல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸம்டட் குட்ஸுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. இன்கம் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸம்டட் குட்ஸ் டர்ன் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 60 லட்சம் 70 லட்சம் போயிடும். மெயினா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இண்டிவிஜுவலா சின்னதா சின்ன சின்ன வீடு கட்டி கொடுப்பாங்க. ஒரு 5 வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு ஒன்று லேபர் கான்ட்ராக்ட்ல கட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து மெட்டீரியல் வாங்கி கட்டி கொடுக்கலாம். ஸோ அங்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனா ஈஸியா ஒரு இன்னைக்கு மினிமம் ஒரு சின்னதா ஒரு 400 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதா இருந்தா கூட பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ஆகுது. ஸோ நீங்க ஒரு 5 வருஷத்துல ஒரு 5 வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க மெட்டீரியல் வித் மெட்டீரியலோட கட்டினீங்கன்னா கூட. ஆனா ஆப்ஷன் என்ன, 40 லட்சம் கிராஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி நீங்க ஜிஎஸ்டி குள்ள வந்துருவீங்க. அது எக்ஸம்டடா இருந்தாலும் டாக்ஸபிள் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும், எக்ஸம்டட் இருந்தாலும். ஸோ இவன் த பீப்புள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இன்கம் டேக்ஸ்ல டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் காமிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 1 கோடி ரூபாய் கூட பண்றாங்க. இண்டிவிஜுவல் வீடு கட்டும் போது அதுக்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இல்லாம கூட இருக்கு சில இதுல. ஆனா அவங்க 1 கோடி ரூபாய் ஒரு 5 வீடு கட்டிங்க, ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்கன்னா அங்கேயே வந்து ஈஸியா வந்து ஒரு 4-5 வீடு கட்டினாவே ஈஸியா 1 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் ஆயிடும். அவங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது தெரியாம 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், அதுல எனக்கு ப்ராஃபிட் லாஸ்ட்ல இவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நெட் ப்ராஃபிட் காமிச்சு ஐடி ஃபைல் பண்ணிடுவீங்க. இது பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜிஎஸ்டி இன்கம் பேன் பேசிக் தானே உங்க ஜிஎஸ்டி நம்பரு, உங்க பேன் நம்பர் எடுத்துட்டு இமீடியட்டா அதுல இருந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். நீங்க இவ்வளோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ டர்ன் ஓவர் காமிச்சிருக்கீங்க, ஸோ நீங்க கம்பல்சரி ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸும் நோட்டீஸும் வரும். ஸோ இதை எடுத்து போயிட்டு அந்த ஆஃபீஸருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல சில எல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த நோட்டீஸ் வருது. அப்போ அங்க போய் அவருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அவங்களுக்கு இல்ல சார் இதெல்லாம் பண்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்க வெர்பலா சொன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்க இண்டிவிஜுவல் வீடு தான் கட்டிருக்கீங்க அப்படிக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எந்தெந்த வீடு கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட் காப்பீஸ் இருந்தால் எடுத்துக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் அங்கே வந்து அந்த எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் என்ன டர்ன் ஓவர் பண்ணிக்கிங்களோ அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டு ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி போட்டாங்கன்னா அது டபுளாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா 18% 18%லேருந்து 24% வரையும் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க டேக்ஸ்.
ஒரு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அது 5 வருஷம் பொறுத்து 10 லட்சம் ரூபாயா போயிடும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே டபுள் ஆயிடும். ஓகே, நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணா கூட 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது இன்னைக்கு டபுள் ஆகிறதுக்கு. ஆனா கவர்மெண்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5 வருஷத்துல இல்ல 4.5 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அது டபுள் ஆகி 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியதுல அது 10 லட்சம் ரூபாய் ஆகும். பிளஸ் அதுக்கு மேல ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட நீங்க 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கட்ட வேண்டி இருக்கும். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. இது ஒரு வருஷத்துக்கு. அது ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க எடுத்துருவாங்க இதே லெவலுக்கு. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. எக்ஸம்டட் கூட்ஸ் பண்ற பிசினஸ் பீப்புளும் உங்களுடைய பிசினஸ் டர்ன் ஓவர் சர்வீஸா இருந்தா 20 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் ப்ராடக்ட் சேலா இருந்தா 40 lakhs மேலேயும் போகுதுன்னா கம்பல்சரியா நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க இது மாதிரி உங்க யாராவது உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி இல்லாம பண்றாங்கன்னா அவங்களுக்கு தயவுசெய்து தெரிவிங்க. நான் இன்னைக்கு வந்து சட்டம் வந்து அவ்வளவு கடுமையா இருக்கு. ஸோ நீங்க அவங்களாம் போய் மாட்டிட்டு நாளைக்கு பிரச்சனையில மாட்டிக்க தேவையில்ல. அதனால தயவுசெய்து அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த வீடியோவே போடுறேன். அதனால ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல என்னன்றத அடுத்த இன்னொரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.